அந்தமான்ல மூக்குப்பிடி கிடைக்கலன்றதுக்காக சுவர்ல சுண்ணாம்பு சுரண்டிலாம் அதை வந்து மூக்குப்பிடியா பயன்படுத்தி உடல்நல குறைபாடெல்லாம் அவருக்கு வந்து ஏற்பட்டு. தி மோனோலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம். அனைத்து பொருட்களுக்கும் 10 முதல் 20% வரை தள்ளுபடி. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது. சாவர்கர் சமகாலத்துல வந்து காந்தி இருந்திருக்கிறாரு, அம்பேத்கர் இருந்திருக்கிறாரு, பெரியார் இருந்திருக்கிறாரு, பகத்சிங் இருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு ஆளுமைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சாவர்கர் யார் அப்படின்னு வந்து மக்களே அதை வந்து முடிவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு RSSல வந்து சாவர்கர் வந்து மெம்பரா இல்லை, இந்து மகாசபையினுடைய தலைவராக தான் இருக்கிறாரு. ஆனா RSS தலைவர்கள் யாருமே சித்தாந்தவாதிகள் இல்லை. நீங்க பாசிஸ்டுகளுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா அப்ப ஏற்கனவே வந்து இறைச்சி சாப்பிடுவாரு, மீன் சாப்பிடுவாருன்னு சொன்னேன் இல்லையா. சங்கிகள் வந்து பண்ற அந்த புனித பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு, ஆனா அவங்க போற்றுகின்ற தலைவர் வந்து இதெல்லாம் எப்படி இருந்திருக்கிறா அப்படின்றதுக்காக சொல்ல அவர் மூக்குப்பிடி போடுற பழக்கமும் உண்டு. அந்தமான்ல மூக்குப்பிடி கிடைக்கலன்றதுக்காக சுவர்ல சுண்ணாம்பு சுரண்டிலாம் அதை வந்து மூக்குப்பிடியா பயன்படுத்தி உடல்நல குறைபாடெல்லாம் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து சங்கிகள் வந்து அவரை வந்து கொண்டாடுறாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து அவரை வந்து கைவிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா வந்து உண்மை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை அப்படின்னு சொல்லி SG சூர்யா அவர் டாக்டரும் கூட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை வெளியிடுவதற்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. BL சந்தோஷ் வந்திருக்கிறார், வானதி சீனிவாசன் வந்திருக்கிறாங்க, அண்ணாமலை வந்திருக்கிறார், கோலாகல சீனிவாஸ், ரங்கராஜ் பாண்டே, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. மேடையில் மட்டுமில்ல, அதுக்கு எதிரிலும் பலர் வந்து பிஜேபி கட்சியின் முக்கியஸ்தர்கள், RSS தலைவர்கள், ஆதரவாளர்கள், கேசவநாயகம்னு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே சொல்லும் போது இதுல தலைவரே வந்திருக்கிறாரு, இதுல அட்டண்டன்ஸ் போடாம இருந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை அப்படின்னு சாவர்கரை வந்து கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த 11வது ஆண்டுல தான் வந்து சாவர்கரை முன்னிறுத்துவது அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சாவர்கருக்கு தமிழ்நாட்டில் பெரிய அநீதி நடந்து விட்டது, அவர் ஒரு சித்பவன் பார்ப்பனர் என்ற காரணத்தினாலே அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, அவரை வந்து காந்திக்கு கிடைச்ச அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல, அவருடைய தியாகம் பெரிது, இத்தனையும் செய்த பிறகு 50 ஆண்டு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒருத்தரை, நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒருத்தரை மன்னிப்பு கடிதம் எழுதினார், மன்னிப்பு கேட்டாருன்னு அவரை வந்து திட்டுவதற்கு பயன்படுத்துறாங்க. நான் வந்து சாவர்கர் பரம்பரை இல்லை அப்படிலாம் சொல்ற அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ப்ரொமோஷன் நடந்திருக்குது. நீ பெரியாரை பத்தி ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதி அவங்க சொல்றதுதான் கதை, ஆனா சாவர்கருக்கு அப்படி இல்லை, அநியாயமா ஒரு தலைவரை வந்து அவமதிச்சிட்டாங்க, இப்படியான விமர்சனங்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பலரும் பேசுறதை கேட்டேன். உங்களுடைய பார்வை என்ன? அந்த விமர்சனங்கள், அந்த கருத்துக்களுக்கு அவங்க அளித்த பதில்கள் குறித்து உங்களுடைய பார்வை. முதல்ல வந்து அந்த விழாவை வந்து சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் KT ராகவன் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சங்கிகளுடைய அமைப்பு. அவங்க கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து GST பற்றி கூட்டம் நடத்தியிருக்கிறோம், அப்புறம் புதிய கல்விக் கொள்கை குறித்து செமினார் நடத்தியிருக்கிறோம், இப்படிலாம். அப்போ அது வந்து இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக அவங்க வந்து சொல்றாங்க, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவான காலகட்டத்தில் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள், தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள், பிரிவினவாத கருத்துக்கள் எல்லாம் முன்னிலைக்கு வந்த நேரத்தில் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இப்போ இந்த விழாவில் சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை அப்படின்றத SG சூர்யா எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த விழாவில் வந்து சாவர்கர் முன்னிலைப்படுத்தப்பட்டாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SG சூர்யா இந்த நூலை எழுதி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் முன்னாடியே எழுதி வானதி, அண்ணாமலைட்டெல்லாம் அணிந்துரை, முன்னுரை இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. BL சந்தோஷ்காக காத்திருந்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ BL சந்தோஷ் வந்து தேதி என்னைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக 3 ஆண்டுகள் வந்து காத்திருக்கிறார். அப்போ இங்க வந்து நாயகர் வந்து சாவர்கரா BL சந்தோஷா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. வருங்கால பிரதமருங்க அவரு என்ன? அப்ப BL சந்தோஷ் பக்கத்துல ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன்னை முன்னிறுத்தி கொண்டு, நான் ஒரு இன்டெலெக்சுவல் பிளஸ் வந்து அவரு தமிழ் இசை போட்டியிடலைன்னா ஒரு தென் சென்னை தொகுதி வந்து கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் அக்கா கேட்டாங்க, எனக்கு வந்து நான் களப்பணியாற்றுவேன் அக்காவுக்காக, பெருந்தன்மையோடு அதை
விட்டுலாம் கொடுத்தா. அப்போ அவருக்குன்னு அரசியலில் ஒரு கணக்கு இருக்குது. அது ஒரு காரியவாத கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் அந்த விழாவில் வந்து தன்னை பலரும் பாராட்டணும். அதில் பிஎல் சந்தோஷ் வந்து தலைமையில் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் எல்லாரும் வராங்க. எச் ராஜா கீழே உட்காந்துருக்காரு. அப்புறம் ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாசன்லாம் வந்து இரு துருவத்திலிருந்து அவங்க வந்து இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் வானதி சீனிவாசன் வந்து எப்படி வந்து ஒரு காரியகர்த்தாவை வந்து பிஜேபி வந்து முன்னிலைப்படுத்துகிறது, பிஎல் சந்தோஷே இதுக்காக நூல் வெளியிடுறதுக்காக வந்திருக்கிறாருன்னா நாங்கள் வந்து எப்படி தொண்டர்களை அரவணைத்து செல்கிறோம், அவர் வந்து எனக்கு மூத்த மகன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து அவர் சின்ன வயசில் பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு, குடும்ப கஷ்டங்கள், அதையெல்லாம் மீறி வந்து அவர் கலப்பனையும் ஆற்றுகிறாரு, இன்டலெக்சுவலாகவும் இருக்கிறாரு, இந்த மாதிரி அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே வந்து அவரும் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இப்போ இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ராகுல் காந்தி வந்து நான் வந்து காந்தி தான் சாவர்கர் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்போ வந்து அதை வந்து சங்கிகள் கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ இந்தியாவில் வந்து ஏதாவது வந்து மன்னிப்பு கேட்கறதுனா நான் என்ன சாவர்கரா அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கு அல்லது வந்து ஒரு பஞ்சில் டயலாக் வந்து உருவாயிருச்சு. அப்போ சாவர்கர் என்பவர் யார், அவர் மன்னிப்பு கேட்டதை மட்டும் வைத்து கொண்டு அவர் மதிப்பிடலாமான்னா அப்படி மதிப்பிட முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அவர் வரலாற்றை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாவர்கர் சமகாலத்தில் வந்து காந்தி இருந்திருக்கிறாரு, அம்பேத்கர் இருந்திருக்கிறாரு, பெரியார் இருந்திருக்கிறாரு, பகத்சிங் இருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு ஆளுமைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சாவர்கர் யார் அப்படின்னு வந்து மக்களே அதை வந்து முடிவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சாவர்கருடைய வரலாறு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ சாவர்கர் வந்து 1883ஆம் ஆண்டு வந்து பிறக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில், சித்பவன் பிராமணர் குடும்பத்தில். ஆமாம், சித்பவன் பார்ப்பனர் குடும்பத்தில் 1966 மறைந்து போகிறார். அவர் வந்து அந்த சித்பவன் பார்ப்பனர் அந்த பின்னணி என்பது முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கேட்டிங்கன்னா இங்கே ஆணவ கொலைகள்லாம் வந்து பார்ப்பனர்கள் செய்கிறதில்ல, எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, நாங்கள் இன்டலெக்சுவலாக தான் நாங்கள் இருக்கிறோம், இந்த தெருவில் சண்டை நடந்தால் நாங்கள் அந்த தெருவில் போயிடுவோம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே அறிவுத்துறையில் பார்ப்பனிய மயமாக்கம் செய்வதை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அவங்க வந்து பேஷ்வாக்களின் பரம்பரை வராங்க. சிவாஜி சம்பாஜிக்கு பிறகு பேஷ்வாக்கள் என்ற சித்பவன பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ கைப்பற்றிட்டு ஆங்கிலேயர்கள் வந்த உடனே தங்களுடைய அந்த அரசு அதிகாரத்தை வந்து இழக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உள்ள முரண்பாடு என்பது வந்து இந்த அரசு அதிகாரத்தை இழக்கிறார்கள். ப்ளஸ் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து ஒரு குன்சாபா ஒரு சமத்துவம் வருகிறது. இராணுவத்துக்கு வந்து மகர் சாதியிலேருந்து யாரை வேணாலும் வந்து படைக்கு எடுக்கிறாங்க. அப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து சேரியில் இருந்துக்கிட்டு வந்து துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி தூய்மை பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நமக்கு போட்டியாக வந்துட்டாங்க, சரிக்கு சமமாக வந்துட்டாங்க, கலியுகம் வந்துருச்சு, நாடு கெட்டு போச்சு, இப்படின்னு இந்த கான்டெக்ஸ்டில் தான் அவர்கள் ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறாங்க. இந்தியாவில் பல இடங்களில் வந்து ஆங்கிலேய எதிர்ப்பு என்பதற்கு தனித்தனியான சமூக பொருளாதார அரசியல் வரலாற்று காரணங்கள் வந்து இருக்குது. அப்போ இயல்பாகவே அங்கே திலகராக இருந்தாலும் சரி, சாவர்கராக இருந்தாலும் சரி, அவருடைய ஆங்கில எதிர்ப்பு என்பது வந்து இந்த இந்துத்துவ சாயல் படிந்த ஒரு எதிர்ப்பாக வந்து இருக்குது. இது ஒரு சனாதன மண், இதை வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்ற முறையில் இந்த பிரிட்டிஷ்காரர்களும் இஸ்லாமியர்களும் சீரழிச்சிட்டாங்க. ஆமாம், இங்கே கூட நீங்கள் வாஞ்சிநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கடிதத்தில் ஒரு கோமாமிம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆள்வதா, ஒரு பஞ்சமன் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. இப்போ வாஞ்சிநாதன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக அந்த கொலையை வந்து செஞ்சுட்டாருன்னு சொல்லிட முடியாது. அதை வந்து ஆயிரம் வெங்கடாசலபதி வந்து சொல்றாரு. அவருக்கு வந்து ஒரு வெள்ளைக்காரனை வந்து கொல்லணும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த இந்துத்துவ சாயல் என்பது அன்றைக்கு வந்து இருந்தது. இப்போ நீ காந்திட்டே ஆரம்ப காலத்தில் அதை பார்க்கலாம். தன்னை ஒரு சனாதனின்னு சொல்லிட்டாரு இல்லையா, ராமராஜ்யம்னு சொல்றாரு. இல்லை நீங்கள் வந்தே மாதரத்தை இவர்கள் வந்து ஒரு தேசிய கீதமாக எடுத்துக்கொண்ட போது கூட அது வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடத்தில் வந்து முஸ்லீம் அரசர்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் தான் அந்த ஒரு சாமியாருடைய பாடலாக அது வந்து வருது. அதில் காளி, துர்கை இதெல்லாம் வந்து வரும். அப்போ ஆரம்ப காலத்தில் விடுதலை இயக்கம் என்பது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் தீவிரவாத பிரிவு திலகராக இருந்தாலும் சரி, கோகலேவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் சாவர்கர் எப்படி இருந்திருப்பார்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ பார்ப்பனராக இருந்ததுனால கல்லூரியெல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெர்கூசன் கல்லூரியில் வந்து படிக்கிறாரு. படிக்கும்போதே அவருடைய அண்ணன் வந்து கணேஷ் தாமோதர சாவர்கர் அவங்கெல்லாம் இணைந்து வந்து அபினவ பாரத் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து 1904 வந்து ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ சாவர்கர் வந்து 21 வயசு. அது வந்து 899 அதன் பெயர் வந்து மித்திரமேளா. அப்போ அதில் ரெண்டும் கலந்துருக்கும். ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், இந்த இந்துத்துவ சாயல் அப்படின்றதும் இருக்கும். இந்த அட்மாஸ்பியரில் தான் அவர் வந்து வளர்றாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து திலகருடைய அந்த கேசரி பத்திரிகை வந்து இவருடைய ஆளுமையை வந்து பில்டு பண்ணுவதற்கு வந்து உருவாக்குவதற்கு வந்து உதவி செய்து திலகர் எழுத்துக்களால் வந்து ஈர்க்கப்படுறாரு. திலகரும் இதே மாதிரி இந்துத்துவ சாயல் கலந்து தான் ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறார். திலகர் உதவியினால அவருக்கு வந்து சிவாஜி ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைக்குது. அதன் மூலமாக அவர் வந்து லண்டன் போகிறார். லண்டனில் வந்து இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு விடுதியில் வந்து தங்குறாரு. அன்றைக்கு வந்து இந்தியா ஹவுஸில் வந்து இங்கேருந்து பாரிஸ்டர் மற்றும் படிப்புகளுக்காக போன மாணவர்கள்லாம் அங்கே தங்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஆங்கிலேயர்களோடு தங்க இணைத்து பார்த்து உங்களுக்கு நாங்கள் குறைந்தவர்களா? அன்னைக்கு வந்து மிடில் கிளாஸை படித்தவங்கெல்லாம் வந்து இப்போ ஆங்கிலேயர்கள்லாம் இந்த உலகை ஆள்றார்கள், அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா எங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சனாதனத்தை தூக்கி பிடித்து அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு விடுதலை வேட்கையும் அவர்களுக்கு வந்து கலந்துருக்குது. இப்படி மிக்சடாக வந்து இருக்குது. அந்த சூழ்நிலையில் வந்து சாவர்கர் வந்து அங்கே வரார். அப்போ சாவர்கர் வந்து அங்கே இருக்கும்போது 1909 லண்டனில் வந்து மதன்லால் திங்கரா அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து வில்லியம் கர்சன் வைலி அப்படின்றவர் வந்து சுட்டு கொள்றாரு. அதற்காக மதன்லால் திங்கராவுக்கு அங்கேயே வந்து தூக்கு தண்டனை வந்து கிடைக்குது. அப்போ இதுல இருந்து அவங்க இளைஞர்கள் எவ்வளவு வைப்ரண்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இவருக்கு வந்து சாவர்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த சூழல்ல மதன்லால் திங்கரா வந்து அப்படி முடிவெடுத்து அதை வந்து செய்தார். ஆனா அதற்கு தான் வந்து அதை ஆதரிக்கிறேன் அப்படின்ற முறையில வந்து அந்த காலகட்டத்தில் சாவர்கர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. சாவர்கருடைய சுபாவம் என்பது வந்து ஒரு ஆயுத எழுச்சி, ஆயுதத்தின் மூலம் தான் ஆங்கிலேயர்களை வெல்ல வேண்டும், ஆனால் அது தன்னுடைய பொறுப்பு வந்து ரகசியமாக இளைஞர்களை இயக்குவது அப்படின்ற முறையில தான் அவர் வந்து இருந்தார். வெளிப்படையாக அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போலவோ அப்படி வந்து அவர் சொல்லிக்கல. அப்படி ரகசியமா இருந்து தான் செய்ய முடியும் அப்படின்னு. அன்றைக்கு வந்து நீங்க வங்காளத்திலேயோ மகாராஷ்டிராலேயோ இந்த மாதிரி ரகசிய குழுக்கள் நிறைய வந்து இருக்கிறாங்க. பஞ்சாப்ல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இங்க வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி, வாவேசையர்லாம் வந்து சாவர்கருடைய நண்பர். இப்ப இந்தியாவில் அதே சமயத்துல வந்து ஏஎம்டி ஜாக்சன் அப்படின்ற நாசிக் மாவட்ட கலெக்டர் வந்து 1909 வந்து கொல்லப்படுறாரு. அவர் சுட்டு கொண்டவர் வந்து அனந்த் லக்ஷ்மண் கன்காரே. இவருக்கும் இந்த அபினவ பாரத்னு சாவர்கர் சகோதரருடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அதற்கும் வந்து தொடர்பு இருக்கு. பின்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஆங்கிலேயர்கள் அதை செய்யும் பொழுது இவர் சுட்ட துப்பாக்கி என்பது லண்டனில் இருந்து தருவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20 பிரவுன் ரிவால்வர் வந்து சாவர்கர் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து அண்ணனை கைது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து லண்டனில் வந்து சாவர்கரை கைது பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டனுக்கு வந்து வரார். அவர் லண்டனில் இருந்தபோது அங்கே இருந்த நூலகத்துக்கெல்லாம் போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இந்த சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகின்ற 1857 கிளர்ச்சியை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைத்துக்கிட்டு ஒரு நூல் வந்து எழுதுகிறார். அந்த நூலில் வந்து நீங்கள் சாவர்கரை பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ சாவர்கரை அந்த நூலில் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மாபெரும் புரட்சியாளராக தேசபக்தராக இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து முகலாய கடைசி மன்னரான பகதூர் ஷாவை வந்து இந்தியாவினுடைய மன்னர் அப்படின்னு ஏத்துக்கிறார். அவருடைய கொடியை வணங்குவோம் சொல்றாரு. அந்த பச்சை பிறை கொடியை வந்து தேசபக்தர்களால் ஏற்றப்பட்டது அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அது வந்து ஆங்கிலேய வரலாற்றறிஞர்களால் அது வந்து சிப்பாய் கிளர்ச்சின்னு சொன்னாங்க. இல்லை, இது வந்து முதல் இந்திய சுதந்திர போர். அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வேலூர் சிப்பாய் கழகம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சிலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. ஆனாலும் வந்து அப்படி எழுதுறாரு. அப்படி அதை நான் சொல்ல வர்றது சாவர்கருடைய மனநிலை எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி மாறுறாரு என்பதற்காக நம்ம சாவர்கரை மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு கருப்பு வெள்ளையா எளிமைப்படுத்தி புரிஞ்சுக்க தேவையில்லை. உள்ளது உள்ளபடியே அவருடைய ஆளுமையை வந்து பரிசீலிக்கலான்றதுக்காக சொல்றேன். அது ஒரு முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம். இப்போ இவர் வந்து இந்த நாசிக் மாவட்ட கலெக்டருக்கு இதுக்காக கைது செய்யப்படுறாரு இல்லையா. கைது செய்யப்பட்டு வந்து SS மௌரியா அப்படின்ற ஒரு கப்பலில் வந்து அவரை வந்து கொண்டு வராங்க. அப்போ அந்த கப்பலில் அவர் டிராவல் பண்ணும்போதே தப்பிப்பதற்கு முயற்சி பண்ணுறாரு. கழிப்பறையில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் அவர் சாவர்கர் வந்து ஒல்லியாக இருப்பார். அப்போ தன்னுடைய உடல் வந்து நுழையும் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நைட் கவுன் அணிஞ்சிருக்கிறாரு.
அந்த கழிப்பறையில் வந்து போனாருன்னா வெளியில் வந்து காவலர்கள் பார்க்கறதுக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சுருக்குறாங்க. அந்த கண்ணாடி வழியாக கழிப்பறையை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இவர் உள்ளே நுழைஞ்சு அந்த கவுனை அந்த கண்ணாடியில் மாட்டிட்டு அந்த ஓட்ட வழியாக குதிச்சிடுறாரு கடலில். அப்போ வந்து பிரான்ஸில் வந்து மார்ஸ்ன்ற ஒரு துறைமுகத்தில் வந்து அந்த கப்பல் நங்கூரம் போட்டு நிற்கிது கரைக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஆழமான இடத்துல. அங்கே குதிச்சுட்டு வந்து நீந்துறாரு. இவர் நீந்துறத வந்து செக்யூரிட்டி அந்த வீரர்கள் பார்த்துட்டு அவங்களும் குதிச்சு வந்து துரத்துறாங்க. அப்போ இவர் வந்து கஷ்டப்பட்டு நீந்தி போய் வந்து கரையை ஏற்றுறாரு. வழுக்கு பாறையாக இருக்குது, வழிக்கு அடியெல்லாம் படுது, ரத்தம்லாம் கதி எப்படியோ ஏறிடுறாரு. அப்போ அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட அவர் நிர்வாணமாக இருக்கிறார், உடைகள்லாம் இழந்து. ஏன்னா அதில் கண்ணாடியில் மாட்டிட்டார் இல்லையா. அப்போ வந்து ஓடுறாரு. ஓடி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு போலீஸ்காரரை பார்க்குறாரு. இந்த மாதிரி உங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நிறுத்துங்க, நான் ஒரு அரசியல் அகதி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க பின்னாடியே வந்த பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து இல்லை, இவர் நாங்கள் வந்து கப்பலில் வச்சுருந்தோம், இவர் தப்பிச்சு வந்துட்டான்னு சொன்னோன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணி திரும்ப வந்து இவர் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராங்க. அப்போ இவர் மேலுள்ள குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த அபினவ் பாரத் சொசைட்டி மூலமாக இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து ஜார்ஜ் மன்னருக்கு எதிராக ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தையும் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை தூக்கி எறியக்கூடிய ஒரு வேலையும் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதற்காக துப்பாக்கி இறக்குமதி பண்ணியிருக்கிறாருன்னு வந்து 2 கேஸ் 124A எல்லாம் போடுறாங்க. அப்போ 2 தண்டனை கொடுக்குறாங்க. 25 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்னு சொல்லி 50 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. இந்த சிறை தண்டனை அப்படின்றது தான் சாவர்கர் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக வந்து இருக்குது. இப்போ இவர் லண்டனில் இருக்கும்போது ஒரு முறை வந்து 1906 வந்து அக்டோபர் மாதம் வந்து காந்தியை சந்திச்சிருக்கிறார். அப்போ காந்தி வந்து மகாத்மாவா இல்லை, ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்திருக்கிறார். இவரும் சாவர்கராக தான் இருந்திருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து அவர் அங்கே போயிருக்கிறார். அவர் போய் 2 பேரும் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்த போராட்டத்தை வந்து பேசிக்கிறாங்க. இவர் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் பேசுறாரு, அவர் வந்து அகிம்சை பத்தி பேசுறாரு. அப்போ வந்து சாவர்கர் வந்து இறால் மீன் வந்து வறுத்துட்டு இருக்கிறார். அப்போ காந்தி வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி பேசிட்டு வந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலைன்னா நம்ம ஆங்கிலேயருடைய வலிமைக்கு வந்து எப்படி நம்ம சவால் விடுவது அப்படின்னு சாவர்கர் கேட்டிருக்கிறார். அப்படி வந்து சந்திச்சிருக்கிறாரு. பின்னாடி அதே காந்தி கொலையில் வந்து சாவர்கர் கைது செய்யப்படுறாரு. அது பின்னாடி வந்து அப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ கிரிக்கெட்டில் வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் உலகம் முழுவதும் இருக்குது. அந்த காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பவுலர்ஸ் இருப்பாங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆம்ப்ரோஸ், வால்ஸ், மார்ஷல், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பீப் சாப்பிட்டு அதனால வந்து வேகப்பந்து போடுவாங்க. இங்கே பேடியோ அல்லது பிரசன்னாவோ வந்து சுமார் 3 அடியில் வந்து ஸ்பின்னை போட்டு உடம்புக்கு அலுப்பு இல்லாமல் போட்டுக்குவாங்க. இங்கே ஸ்பீட் பாலே வந்து மீடியம் ஃபாஸ்ட் தான். வெங்கடேச பிரசாத், திரிநாத் எல்லாமே மீடியம் ஃபாஸ்ட். அது மாதிரி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வாசிம் அக்ரம் இவங்கெல்லாம் வந்து ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவாங்க. இப்போ இதுக்கு உணவை காரணமாக சொல்கிறாங்க இல்லையா. அப்போ சாவர்கருக்கு அந்த கருத்து இருந்திருக்கு. இப்போ சாவர்கர் வந்து நான்வெஜ்ஜை ஆதரிக்கிறார் அப்படின்னு சங்கிகளை இன்னைக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து இங்கே கைது பண்ணி வந்து அவரை வந்து அந்தமானுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்தமான் வந்து செல்லுலார் ஜெயில் அப்படின்றது வந்து ஒரு நொட்டோரியஸான ஒரு ஜெயில். பொதுவாக நீங்கள் வந்து முதலாளித்துவ புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி சரி, முதலாளித்துவ புரட்சி நடந்த பின்னரும் சரி, சிறை என்பது வந்து ஒரு கொடுமையான இடமா தான் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசுக்கு எதிராக, மன்னருக்கு எதிராக இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஏற்று போடுறாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ளே வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து பிரேக் பண்ணணும். அவங்களுடைய உறுதி, தேசபக்தி, தியாகம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் வந்து உடைக்கணும். அதுக்கான கொடூரமான வடிவமைப்பில் தான் சிறைகளை வந்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்படி இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடுறவங்களுக்காக அந்தமான் நிக்கோபாரில் ஸ்பெஷலாக வந்து அந்த செல்லுலார் ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 7.5 அடிக்கு 13 அடி கொண்ட ரூமில் வந்து சாவர்கர் வந்து தங்குறார். அப்போ அந்த சிறையினுடைய சூழல் இருக்கு இல்லையா, அங்கே சிறை கைதிகள் வந்து ஆங்கிலேய அதிகாரிகளை வந்து கைவண்டியில் வந்து இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போகிறதுல வந்து தடங்களோ மெதுவாக இழுத்துட்டு போனாங்கன்னா அடிப்பாங்க. இந்த மாதிரியான உடல் உழைப்பு வேலைகள் கடுமையாக வந்து செய்யணும். மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பதற்கு எப்போதும் வந்து முடியாது. உங்களை அவசரம் வந்தால் நீங்கள் அங்கேயே இருந்துக்கணும். அப்போ வந்து செல்லு முழுக்க வந்து இந்த மல நாற்றம் வந்து அடிக்கும். இப்படி பல்வேறு விதமான அடக்குமுறைகள் வந்து இருக்குது. அப்போ இந்த அட்மாஸ்பியரில் வந்து சாவர்கருடைய பர்சனாலிட்டி உண்மையிலேயே உடைய ஆரம்பிக்கும். அவர் வந்து இந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும், இந்துத்துவ சாயல் கொண்ட அந்த எதிர்ப்பை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆளுமை என்பது வந்து உடைகிறது. இந்த அடக்குமுறையை அவரால் வந்து இந்த சிறை சித்திரவதை இவ்வளவுக்கும் அவருக்கு
எந்த பெரிய தண்டனைகளோ இதெல்லாம் இல்லை, சொல்லப்போனால் சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த சிறை வாழ்க்கையை வந்து சகித்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்தமானில் மட்டும் வந்து 9 ஆண்டு 10 மாதம் வந்து அவர் வாழ்ந்திருக்கிறாரு. 1911 ஜூலை 11 அந்தமான் வந்தார். 1.5 மாசத்திலேயே முதல் மன்னிப்பு கடிதத்தை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். அந்த சூழல் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் 9 ஆண்டுகளில் வந்து 6 மன்னிப்பு கடிதம் வந்து எழுதியிருக்கிறார். ரெண்டாவது வந்து அந்தமானில் வந்து தினசரி அந்த செல்லுலார் ஜெயிலில் 3 அல்லது 4 பேர் வந்து தூக்கில் போடுவாங்க. அப்போ தூக்கில் போடுற அந்த இடம் என்பது வந்து இவர் இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் தூக்கு போடுவாங்க. அப்போ இதையும் அவர் வந்து டெய்லி வந்து பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தூக்கு தண்டனையை நீங்கள் தினசரி வந்து பார்க்குறீங்கன்னா அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயமாக இருக்கும்ல. கயிற்றுல தொங்கணும், மூச்சுக்குழல் இருக்கும், நாக்கு பிதுங்கும், உடல் ஆடும். அப்போ இதெல்லாம் பார்த்து அவருடைய ஆளுமை என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தளர்ந்து போகுது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பகிரங்கமாக தன் அரசியல் வந்து சொல்லிக்கொள்ள ஒரு சீக்ரெட்டான லீடராக தான் அவர் வந்து இருக்கிறாரு. இப்போ அந்த கைதுல இருந்து கூட அவர் துணிவாக எதிர்கொள்ளலை. இப்போ பிரான்ஸில் வந்து அவர் தப்பித்து போவதற்கு காரணம் கூட இப்படி ஒரு காரணம் இருக்குது. ஒன்று, ரகசியமாக வேலை செய்யணுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம இப்படியே வந்து இளைஞர்களை வந்து அவர்களை வந்து நம்ம வந்து கருத்துக்களால் வென்றெடுத்து அனுப்பிவிட்டு நாம் வந்து இப்படி சேஃப்டின்னு சொல்ல முடியாது, அப்படி அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த உங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதை வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டு ஆமாம் அப்படின்ற அந்த இதுவும் அவர்கிட்ட வந்து குறையாக பார்க்குறோம். அப்போ அவருடைய ஆளுமை என்பது வந்து இப்படியெல்லாம் இந்த பின்னணியில் வந்து பார்க்கும்போது இந்த அந்தமான் இது வந்து அவரை வந்து உடைக்குது. இப்போ இந்த சாவர்கருக்கு வந்து மற்ற கைதிகளை விட சில சலுகைகள் வந்து ஜெயிலர் பேரி வந்து வழங்கியிருக்கிறாரு. என்ன சலுகைகள்? அப்படி என்ன சலுகைகள்னா மற்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த உடல் உழைப்பு தண்டனைகள் இவருக்கு வந்து கிடையாது. எதனால அப்படின்னு சொன்னா இவருடைய சாதி, அப்புறம் வந்து அப்பவே ஒரு பெரிய தலைவர், இந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளக்காரனை கொலை செய்த இளைஞர்கள் எல்லாம் உருவாக்குனவர், அந்த மாதிரி ஒரு பேர்லாம் இருக்குது. ரெண்டாவது இவரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலரோட சுமூகமான உறவை தான் வச்சுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறை அடக்குமுறைகள்லாம் பார்த்துட்டு சாவர்கர் என்ன செய்கிறாருன்னா சக கைதிகளை வந்து நீங்கள் வந்து போராடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கூட இருந்த சக கைதி பரீந்திர கோஷ் அப்படின்றவர் சாவர்கர் வந்து ஜெயிலர்களுக்கு எதிரான போராட்டத்தை வந்து ரகசியமாக தூண்டி விடுவார், ஆனால் வெளிப்படையாக ஆதரவு கேட்டால் அதுக்கு வந்து தருவதற்கு மறுப்பார், அதனாலே அவருக்கு கடினமான வேலைகள் எதுவும் கொடுக்கப்படலை. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஜெயிலுக்கும் போய் அவர் சீக்கிரட்டாக தான் அவர் வந்து இருக்கிறாரே தவிர அதில் வெளிப்படையாக அவர் சொகுசா இருந்துக்கிறாரு. ஆமாம், மற்றவங்களை தூண்டி விடுறாரு. இதை வந்து இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்தமான் ஜெயிலில் போனீங்கன்னா நீங்கள் வந்து 70 கிலோ போனீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே 50 கிலோவாக மாறிடுவீங்க. ஆனால் சாவர்கர் வந்து தனது 4வது மன்னிப்பு கடிதத்தை எழுதும்போது அவர் 14 பவுண்டு எடை கூடியிருக்கிறார். அப்போ இதுல இருந்தே நீங்கள் வந்து சௌரியமாக இருந்துக்கிறார். சௌரியன்றதை நீங்கள் ரொம்ப கொச்சைப்படுத்தி புரிஞ்சு கூடாது. என்ன இருந்தாலும் அந்தமான் சிறை என்பது ஒரு கொடூரமான சிறை தான். இல்ல, அங்க 14 பவுண்டு கூடியிருக்கிறாரு. ஒரு நீங்க மேல இருந்து லண்டன் போயிட்டு வந்தவர், இங்க சித்போன் பார்ப்பனர், வசதியா அவர் வந்து ஸ்காலர்ஷிப்லேயே போயிட்டு வந்தாலும் இங்க இருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவர் கல்யாணமாக இருக்குது, கல்யாணமான பிறகுதான் அவர் வந்து வாராரு. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு வாழ்ந்து கெட்ட ஒரு நபருடைய மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலை வந்து சாவர்கருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ அந்த மன்னிப்பு கடிதங்களில் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொரு கடிதமாக எழுத அதனுடைய தரம் என்பது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. தனக்கு இரக்கம் காட்டுங்கள், எனக்கு இரக்கம் காட்டுங்கள், இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு சிறைக்கு அனுப்புங்க, அந்தமானை வந்து சகித்து கொள்ள முடியவில்லை, எந்த மட்டத்திலையும் நான் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக பணியாற்ற தயாராக இருக்கிறேன், பிரிட்டிஷார் ஏற்படுத்திய அரசியலமைப்பை வந்து நான் நம்பிக்கை வைத்துக் கொள்கிறேன், எனது வன்முறை பாதை தவறு என்று நான் உணர்கிறேன், அதை கைவிட்டு விடுகிறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சாவர்கரை ரெண்டா புரிஞ்சுக்கலாம். அந்தமானுக்கு முன்னாடி ஒரு சாவர்கர், பின்னாடி ஒரு சாவர்கர். அப்போ இப்படி வந்து தொடர்ந்து 6 கடிதங்கள் வந்து எழுதுறாரு. இதன் விளைவாக 1919 மே 30-31 அவர் தம்பி மனைவியை சந்திப்பதற்கு அங்கே அனுமதி அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்தமானில் வந்து நூற்றுக்கணக்கான சிறைவாசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்பார் கேள்வி இல்லை, அட்ரஸ் இல்லை, யார் எங்கே பிடிச்சிட்டு வந்தாங்க எதுவும் இல்லை. ஆனால் சாவர்கருக்கு வந்து தம்பி மனைவியை சந்திப்பதற்கு வந்து அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போ சாவர்கர் ஆதரவாளர்கள் இதை எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? சாவர்கர் இதை என்ன சொல்கிறாருன்னா,
நான் சிறையில் போராட்டம் நடத்தி இருந்தால் கடிதம் அனுப்பும் உரிமையே எனக்கு மறுக்கப்பட்டிருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, மற்ற கைதிகளை போராட சொல்றாரு. அப்படி போராட்டிங்கன்னா நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம், என்னுடைய தண்டனையை குறையுங்கள், ஏதோ ஒரு கோரிக்கை, அப்போ வந்து நீங்க வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு ரைட்டே வந்து கிடையாது. அப்படின்னா எவ்வளவு கொடுமையா இருந்திருக்குன்னு பாத்துங்க. இதை சொல்றாரு. சாவர்கர் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து சிறையிலிருந்து வெளியே வர முடியும், அதனால ஒரு டாக்டிஸா பயன்படுத்தினாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த இடத்துல பகத்சிங்கை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். பகத்சிங்கும் மன்னிப்பு கேட்பதற்கு வந்து வழி இருந்ததா இல்லையா? உரிமை இருந்தது, உரிமையே இருந்தது. அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா அந்த சிறிய வயதுல அந்த பாராளுமன்றத்துல வெடிகுண்டு வீசும் போதே பகத்சிங் என்ன முடிவு செஞ்சிடறாரு, தனக்கு வந்து தூக்கு தண்டனை என்பது உறுதி. இந்த தூக்கு தண்டனையை ஒரு அரசியல் பிரச்சாரமாக, கிளர்ச்சியாக நாட்டில் வந்து பரவ வைத்து, பற்ற வைத்து, இளைஞர்களை அவர்கள் மனதில் வந்து இந்த விடுதலை வேட்கை தீயை வந்து ஏற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து போறார். அப்ப அவர் வந்து தன்னுடைய இறப்பை வந்து முன்கூட்டியே கணித்து விட்டு அந்த செயலுக்கு வந்து போறாரு. சாவர்கரோ இந்த ஒரு சிறை என்ற அந்த அடக்குமுறையை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மன்னிப்பு வந்து கேட்கிறார். இதுதான் பகத்சிங்கும் சாவர்கருக்கும் உள்ள வேறுபாடு. சும்மா சாவர்கரை வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை. அவர் சிறையில் இருந்தார் என்பதையும் கஷ்டப்பட்டார் என்பதையும் நம்ம வந்து மறுக்கலை. ஆனால் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை என்பது வந்து எவ்வளவு நெருக்கடிகள், சிரமங்கள், அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் அது வந்து ஒரு முகிழ்வித்து வருமே தவிர, ஒரு சின்ன அடக்குமுறைக்கு கூட அது பணிஞ்சு போயிடுது, அல்ல ஒரு பெரிய அடக்குமுறைக்கு கூட பணிஞ்சு போகுது. பல பேர் வந்து தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை இதெல்லாம் போனால் அவங்க நொடிஞ்சு போயிடுவாங்க, மன அழுத்தத்தை சந்திப்பார்கள், தனது குடும்பத்தை பற்றி நினைச்சு பார்ப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி வந்தால்தான் நீங்கள் வந்து ஒரு தலைவர், ஒரு கலகக்காரர், கிளர்ச்சியாளர், ஒரு புரட்சியாளர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். சரி, இப்போ ஒரு டாக்டிஸ் அப்படிங்கிற வகையில அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதுறாரு, அவருக்கு உரிய உரிமையும் கூட ரைட்டு எழுதுறாரு. வெளியே வந்து சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்தாரா இல்லையா? இல்லையே. நீங்க அப்ப அந்த ஒரு மன்னிப்பு கடிதத்தை நீங்க மறந்துட்டீங்க. நான் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ் அரசமைப்பின் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது மீது நம்பிக்கை வைக்கிறேன். இல்ல, ஒரு டாக்டிஸ் தானே சொன்னீங்க. இல்லையா? அப்புறம் வெளியே வந்துட்டு நீங்க எதிராக வேலை செஞ்சா திருப்ப வந்து தூக்குதான் உங்களுக்கு, அந்தமான் கிடையாது. அப்ப அவர் உளப்பூர்வமா தான் எழுதுறாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து கொண்டு அவர் வந்து அப்படி சொல்ல, உளமாற இந்த சிறையிலிருந்து விடுதலை ஆகணும் என்பதற்காக அதை வந்து அப்படித்தான் வந்து எழுதுறாரு. அப்ப இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு 1924 வந்து அந்தமான்ல வந்து விடுவித்து பூனா எரவாடா சிறையில தான் போடுறாங்க. எப்போ? 1924. அப்ப 24ஆம் ஆண்டு, அதே ஆண்டு வந்து பூனா எரவாடா சிறையிலிருந்து அவரை வந்து விடுவிக்கிறாங்க. 2 நிபந்தனைகளோட விடுவிக்கிறாங்க. ஒன்று, அவர் எந்த அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது. 2வது, ரத்னகிரின்னு ஒரு மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் அவர் இருக்க முடியும். அந்த மாவட்டத்தை தாண்டி வருவதற்கு அவருக்கு வந்து அனுமதி இல்லை. மாவட்ட ஆட்சியர் அனுமதி இல்லாமல் வெளியே வந்து போகக்கூடாது. இந்த கண்டிஷன்ல வந்து வெளியிடுறாங்க. வீட்டு சிறை மாதிரி தான் அது. வீட்டு சிறை இல்லை, ஒரு மாவட்டத்துக்குள்ள நீங்க எங்க வேணா போய்க்கலாம். அந்த ரத்னகிரி மாவட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்ப சாவர்கர் வந்துட்டாரு, ஆங்கிலேயர்களை ஆதரிக்கிறாரு. இப்ப அவருடைய இது வந்து முதல்ல இந்துத்துவ சாயல் கொண்ட அந்த விடுதலை வேட்கை என்பது இப்போ வந்து முழுக்க இந்துத்துவ இதா வந்து மாறுது. அப்போ காந்தி, காங்கிரஸ், முஸ்லீம்கள் இவர்களை வந்து பிரிட்டிஷ்காரர்களோடு சேர்ந்து கொண்டு நானும் எதிர்க்கிறேன், எனக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு பொது நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி வைஸ்ராய் வந்து லின்லித்கோ அவரோட வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தையே போட்டிருக்கிறார் இதே வார்த்தைகளோட. புரியுதுங்களா? காந்தி, காங்கிரஸ் முஸ்லீம்களை எதிர்ப்பது என்ற பொது நோக்கத்தில் நம்ம 2 பேரும் உடன்படுவோம். இப்போ பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஆங்கிலேயர்களை ஆரம்பித்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு மிதவாத பாதையாவது விடுதலைன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. ஒத்துழைமை இயக்கம், சுதேசி இயக்கம், இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு எப்படி இது பண்ணுறது, அது எப்படி வந்து உடைப்பது, ஒரு புறம் முஸ்லீம்களை வந்து உசுப்பி விடுவது, இன்னொரு புறம் வந்து இந்துத்துவாக்களையும் அவங்க இந்துத்துவா பேசுகிறவங்களை உசுப்பி விடுவது, அப்படின்னு சாவர்கரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மட்டுமல்ல, ஆங்கிலேயர்கள் சாவர்கருக்கு வந்து 60 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குறாங்க. இப்போ இந்தியாவிலேயே ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டு ஆங்கிலேயர்களால் ஓய்வூதியம் பெற்ற ஒரே நபர் சாவர்கர் தான். அப்போ 60 ரூபாய் என்பது அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய தொகை என்பதை வந்து பெரிய காசு மக்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். 2வது, அவருடைய லௌகீக வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்க சொல்ற மாதிரியான ஒரு
ஆன்மீக அப்படி துறவி அப்படிலாம் வந்து கிடையாது. அவருக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும். ரெண்டாவது வந்து ஜிண்டன் பிராண்ட் விஸ்கியை வந்து விரும்பி அருந்துவார். அப்போ ஏற்கனவே வந்து இறைச்சி சாப்பிடுவார், மீன் சாப்பிடுவாருன்னு சொன்னேன் இல்லையா? இதுவும் அவருடைய தனிப்பட்ட, இதெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்காக சொல்லலை. சங்கிகள் வந்து பண்ற அந்த புனித பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு, ஆனா அவங்க போற்றுகின்ற தலைவர் வந்து இதெல்லாம் எப்படி இருந்திருக்கிறா அப்படின்றதுக்காக சொல்ல அவர் மூக்குப்பிடி போடுற பழக்கமும் உண்டு. அந்த மாநில மூக்குப்பிடி கிடைக்கலன்றதுக்காக சுவரில் சுண்ணாம்பு சுரண்டிலாம் அதை வந்து மூக்குப்பிடியா பயன்படுத்தி உடல்நல குறைபாடெல்லாம் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்குது, பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்குது. அப்போ சாவர்கர் வந்து வெளியே வந்து இந்த அஜெண்டாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்து வேலை செய்கிறார். அப்போதான் வந்து ஹிந்துத்வா ஹூ இஸ் ஹிந்து அப்படின்னு ஒரு நூலை வந்து ரத்னகிரியில் இருக்கும்போது எழுதுறார். ரத்னகிரி மாவட்டத்தில் இருக்கும்போது எழுதுறார். அந்த நூல் வந்து தெளிவாக வந்து இந்த இந்துத்துவ அரசியலை வந்து வரையறுக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்துத்துவாவுக்கு டெஃபனிஷனே சொல்றாரு. அதாவது இந்தியாவை தந்தை பூமியாகவோ தாய் பூமியாகவோ புண்ணிய பூமியாகவோ ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் இந்தியாவின் குடிமகன்களாக நீடிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தால் ஹிந்து, சீக்கியர், சமணர், அப்புறம் வந்து பௌத்தர்கள், இவங்க மட்டும்தான் இங்கே வந்து இந்தியாவின் குடிமக்களாக இருக்க முடியும். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களுக்கும் இது தந்தை பூமி தாய் பூமியாக இருக்கலாம், ஆனால் புண்ணிய பூமின்றது அங்கே வந்து வாத்திகனோ அல்லது பெத்லஹேமோ அல்லது மெக்காவோ இருக்கிறதுனால அவங்க வந்து இந்திய குடிமகளாக ஆக முடியாது. ரெண்டாவது வந்து அவங்க இந்துவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்றார். அதைத்தான் இன்றைக்கு மோடி வந்து வந்தேரிகள், அப்புறம் வந்து அவங்க வந்து எரும மாட்டை கொண்டு போயிடுவாங்க, நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கிறாங்க, அப்புறம் வந்து ஊடுருவாங்க, இப்படிலாம் வந்து வேறு வகையில் வந்து பேசுகிறாரு. கோல்வால்கர் இதை பற்றி விரிவாகவே எழுதியிருக்கிறார். முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி வந்து வெளிநாடுகள் சார்ந்து இருக்கிறதுனால அவர்கள் வந்து வாழ முடியாது. அப்போ இதை தான் இந்து கலாச்சாரம், இந்து பண்பாடு, அது மதம் அல்ல, வாழ்க்கை முறை, பல்வேறு வார்த்தைகள் எல்லாம் சங்கிகள் சொல்வதற்கு ஒரு தத்துவ விளக்கம் கொடுத்தவர் சாவர்கர். இப்போ ஆர்எஸ்எஸ்ல வந்து சாவர்கர் வந்து மெம்பராக இல்லை, இந்து மகாசபையினுடைய தலைவராக தான் இருக்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாருமே சித்தாந்தவாதிகள் இல்லை. நீங்க பாசிஸ்டுகளுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்காது. ஒரு எதிர்ப்பு அரசியல் வில்லனா காட்டுவாங்க. கற்பனையாக முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் வில்லனா தான் காட்டுவாங்க. ஹெட்கேவார்லாம் வந்து ஒரு பைல்வான் தான். அவர் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் குஸ்தி வாத்தியார் தானே தவிர, அவர் வந்து நாக்பூர்ல வந்து இந்து முஸ்லீம் கலவரம்லாம் நடக்குது, நம்ம கலியுகம் பெற்று போச்சு, பேஷ்வாக்கள் ஆண்ட நாடு இது, அப்படிதான் அவர் பார்க்குறாரு. அப்ப சாவர்கருக்கு வந்து அது ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு திட்டமா கொடுக்குறாரு, அஜெண்டாவா வந்து கொடுக்குறாரு. அதனால வந்து அந்த நூல் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியமா வந்து இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது வந்து 1948 ஜனவரி 30 வந்து காந்தி வந்து படுகொலை செய்யப்படுறாரு, கோட்சேவால படுகொலை செய்யப்படுறாரு. அதுக்கு 1949 ஒரு 8 பேரோட சாவர்கரும் வந்து கைது செய்யப்படுறாரு. இது வந்து அடுத்த டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரர்களோடு இணைந்து இப்ப இந்த 2 நேஷன் தியரி வந்து முதல்ல சொன்னவர் வந்து சாவர்கர் தான். இரு நாடு, முஸ்லீம் நாடு, இந்து நாடுன்னு பிரிச்சது அவர் தான். இந்த மகாசபை தான் தீர்மானம் நிறைவேற்றுது. இப்ப இந்த காந்தி கொலையில வந்து இவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரணை நடக்குது. உறுதியான ஆதாரம் வந்து சாவர்கருக்கு வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்கா இல்லைன்றதுனால நீதிமன்றம் வந்து அவரை வந்து விடுவிக்குது. ஆனா இந்த காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள அந்த பிணைப்பு இருக்கு இல்லையா? இப்போ கோபால் கோட்சேன்னு நாதராம் கோட்சே வந்து 2005 இறந்து போறாரு. அவரே சொல்றாரு, நாதராம் கோட்சே ஒரு காலம் ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகவே இல்லை. அப்போ கோட்சே குடும்பத்தினரும் இதை வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தாரே தவிர அவர் அதில் வந்து விலகலை. அப்போ இந்த காந்தி கொலையிலிருந்து ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய இதை வந்து விடுவிக்கிறதுக்கு ரொம்ப காலம் வந்து ஆச்சு. அப்பவே அவங்க வந்து சாவர்கரை கைவிட்டுட்டாங்க. இந்த கரையை வந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாவர்கர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இல்லை, இந்து மகாசபால தான் வந்து இருந்தார். அதுக்கு பிறகு வந்து சாவர்கர் 20 ஆண்டுகள் வந்து ஒரு தனிமை வாழ்க்கை தான். ஏன்னா அந்தமான் சிறையில் அவருடைய ஆளுமை உடைக்கப்பட்டது. 2வது முறையாக காந்தி கொலையிலும் அவருடைய ஆளுமை வந்து இன்னும் வந்து உடைக்கப்படுகிறது. அப்போ அவர் வந்து எல்லாத்திலிருந்து விலகி இருந்து தனிமை, அவரை வந்து கேட்பார் கேள்வி இல்லாமல், சீண்டுவார் இல்லாமல் அவர் வந்து ஒதுக்கப்படுகிறார். ஆர்எஸ்எஸ் அவர் கண்டுக்கலை. இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அவருக்கு படம் வச்சு கும்பிடுகின்ற மோடி முதுகுக்கு பின்னாடி காந்தி படம் இருக்கு. காந்திக்கு முதுகு, சாவர்கருக்கு கும்பிடு. இப்படிப்பட்ட இந்த வீர தீரர்கள் அனைவரும் காந்தி கொலை வழக்கின் போது அவரை கைவிட்டுட்டாங்க. அந்த காந்தி கொலை வழக்கை விசாரிப்பதற்காக கபூர் கமிஷன் ஒன்று போட்டாங்க.
அந்த கபூர் கமிஷன் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, சாவர்கருக்கு தெரியாமல் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியா வந்து சொல்லிடுது. அதையெல்லாம் மேற்கொண்டு விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு அன்றைக்கு இந்திய அரசு வந்து தயாரா இல்லை. எப்படி அந்தமான்ல அவருக்கு சலுகை கிடைத்ததோ அதே சலுகை வந்து அவர் விடுதலையான பிறகும் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போதும் கூட அவருக்கு வந்து அது கிடைச்சிருக்குது. அப்போ 20 ஆண்டுகள் வந்து தனிமையில் இருக்கிறாரு. அவரை தலைவர்னு யாரும் வந்து பார்க்கல. அதுக்கு பிறகு வந்து அவர் கடைசியில் வந்து சாப்பிடாம இருந்து செத்து போனதா வந்து சொல்றாங்க. இது எப்படியோ அவருடைய 23 நாள் தொடர்ந்து சாப்பிடாமலே இருந்து தன்னோட மரணத்தையே தானே முடிவு செய்தார் சொல்றாங்க. அந்த மரணம் என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மரணம் என்று சொல்வதுதான் சரியா வந்து இருக்கும். ஒரு கிளர்ச்சிக்காரராக ஆரம்பித்து ஆயுத போராட்டம்லாம் பேசி அப்புறம் அந்தமான்ல வந்து ஆங்கிலேயர்களோடு இணைந்து இந்துத்துவ அரசியல் வந்து பேசி இந்துத்துவாவுக்கு ஒரு சித்தாந்த பின்னணியை வந்து கொடுத்து அதுக்கு பிறகு வந்து காந்தி கொலை வழக்கில் கைது பண்ண பிறகு இன்னும் உடஞ்சி போறார். இன்னும் உடஞ்சி போய் வந்து அதனால வந்து நீங்க சாவர்கர் வந்து அதுக்கு பிறகு வந்து 66 வந்து யாரும் இல்லாம தான் வந்து இறந்து போறார். அப்ப இன்றைக்கு வந்து சங்கிகள் வந்து அவரை வந்து கொண்டாடுறாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து அவரை வந்து கைவிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா வந்து உண்மை. ஓகே, இன்னொன்னு சாவர்கர் ஒரு நாத்திகவாதி. அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவார், அவர் வந்து விஸ்கி சாப்பிடுவார். இப்படி வந்து ஒரு பிராமண அடையாளங்கள் எல்லாத்திலிருந்தும் வெளியே வந்திருக்கிற ஒரு நபர் ஏன் ஒரு மதத்துக்குள்ள போய் சிக்கினார்? அவரு அது ஒரு புதிராவே இருக்குது இல்லையா? நாஸ்திகம் என்பதே அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனால் வந்து கடவுளை மறுப்பவர்கள் தான் நாஸ்திகர்கள். அது வேத நிந்திக நாஸ்திக. ஆமா, அது ஆனா சாவர்கரும் வந்து இறை நம்பிக்கை கிடையாதுல அவருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இறை நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது இங்க பிரச்சனையே கிடையாது. நீங்க இந்த வர்ணாசிர அமைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா, அதுதான் அங்க வந்து கேள்வி. அப்ப சாவர்கர் வந்து அதைத்தான் தூக்கி பிடிக்கிறார், வர்ணாசிர அமைப்பை தான் தூக்கி பிடிக்கிறார். அவர் வந்து சமத்துவத்துக்காக வந்து பூணூல் போட்டாரு, சமத்துவ உணவு அண்ணாமலை சொல்றாரு. அவர் வந்து ஆமா அதெல்லாம் வந்து சொன்னாலும் ஆனா எங்கேயுமே பகிரங்கமாக அவரு சனாதன வர்ணாசிர தர்மத்தை எதிர்த்து அவர் வந்து பேசவில்லை. அவருடைய சமகாலத்துலதான் அம்பேத்கர் இதை பத்தி வந்து பக்கம் பக்கமா கட்டுரை எழுதிட்டு இருக்காரு. இங்க வந்து பெரியார் பேசுறாரு. இதெல்லாம் அவருடைய கவனத்துக்கு போயிருக்காதா? அப்ப காந்தி வந்து அரிஜன் சொல்றத சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்றாரு. அப்புறம் பூனா ஒப்பந்தம் நடந்திருக்குது. அப்ப இதை பற்றி எல்லாம் வந்து சாவர்கர் வந்து மறைமுகமாக இதெல்லாம் இந்துக்களின் ஒற்றுமை பிரிக்கின்ற வேலை. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு கூட மோடி வந்து நேற்று வந்து ஜாதி அரசியல் இருந்து நம்ம வெளியே வரணும். அப்ப இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, மதம் என்ற முறையில வந்து எல்லா சாதிகளும் ஒன்றிணைங்க. அப்ப அந்த சாதிகளுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வு என்பது அது இருக்கும், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதை பேசாதீங்க, அதை பேச ஒற்றுமை போயிடும். அதுதான் இணக்கம். அவங்க சொல்ற அந்த சமூக நல்லிணக்கம் என்பது அந்த ஏற்றத்தாழ்வை வைத்துக்கொண்டே நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு இந்து அடையாளம் வந்து தேவைப்படுகிறது. அதுதான் வந்து சாவர்கர் வந்து பேசுறாரு. இப்ப 2000 ஆண்டுல வந்து வாஜ்பாய் அரசு வந்து சாவர்கருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்க முடிவு பண்ணுது. ஆனா அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் KR நாராயணன் வந்து அதை ஏற்கல. இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்தா திரௌபதி முர்மு வந்து மறுக்க மாட்டாங்க, ஓகேன்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்ப 2014 மே 26 மோடி பதவியேற்ற 2ஆம் நாள் வந்து சாவர்கருடைய 131வது பிறந்த தினம் வந்து வருது. இவர் போய் நாடாளுமன்றத்தில் அந்த சென்ட்ரல் ஹாலில் வந்து படத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துறார். அப்போ அவர் உயிரோட இருக்கும்போது வந்து RSS சங்க பரிவாரங்களால் அவர் வந்து கண்டுகொள்ளப்படவில்லை. பின்னாடி தான் அவரை வந்து ஒரு இந்துத்துவ ஐக்கானாக, ஒரு முன்னோடியாக அவர்கள் வந்து, ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் அபினவ் பாரத் அந்தமான்ல வந்து சிறையில் இருந்தாரு, இப்படி ஒரு தியாகி, இதெல்லாம் ஏன்னா விடுதலை போராட்டத்துல வந்து பங்கு கொண்டு சிறைக்கு போனாங்க அப்படின்ற வரலாறே வந்து RSSக்கு வந்து கிடையாது இல்லையா. வாஜ்பாய் கூட மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வந்து காட்டி கொடுத்தாருங்கிறது தான். ஆமா, அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுதுன்றதுனால அந்தமானுக்கு முன்னாடி உள்ள சாவர்கருடைய இமேஜ் பயன்படும் என்பதற்காக இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். மற்றபடி சாவர்கருக்கு வந்து RSS ஷாக்கா இதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. அவருக்கு வந்து இந்து ராஜ்யம் வரணும், இந்து ராஷ்டிரம் வரணும், அதுக்கு வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு போராட்டம் வந்து நடக்கணும், இந்துக்களை வந்து அணி சேர்க்கணும், பாகிஸ்தானை வந்து இல்லாமக்கணும். இப்போ இந்த காந்தி கொலை வழக்கு தீர்ப்பு சொன்ன போது கூட அங்க இருந்த அந்த குற்றவாளிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்துஸ்தான் கபி ந ஹோஹா பாகிஸ்தான் அப்படின்னு வந்து முழக்கம் போடுறாங்க. பாகிஸ்தான் இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டோம் இப்படின்னு தான் முழக்கம் போடுறாங்க. அப்ப இன்றைக்கு வந்து சங்கிகள் இப்ப அந்த கலகக்காரன் அந்த நூலக வெளியீட்டு விழால
சாவர்கர் ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கு வந்து மோடி பதவியேற்ற பிறகு இந்திராசம் வளர்ந்து விட்டதுன்னு கோலாகல ஸ்ரீனிவாசன் பேசுறாரு இல்லையா? அதை அன்றே வந்து யூகித்து வந்து சொன்னாரு தீர்க்கதரிசி அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப சாவர்கர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதையே இவர்கள் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா பாபர் மசூதியை இடித்து, மண்டல் கமிஷன் வரும்போது வந்து கமண்டலத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அப்புறம் இதெல்லாம் ஒரு மதவெறியை தூண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பவருக்கு வந்து தங்களுடைய அஜெண்டாவை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாவர்கர் இன்னைக்கு வந்து இந்த தேவைக்காக அவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர் இதை வந்து கொண்டு போறாங்க. இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசனுடைய பாட புத்தகங்கள்ல எல்லாத்துலயும் இருந்து உண்மையான வரலாறு எடுக்கப்பட்டு, பாபர் மசூதி இடிச்சாங்கன்ற வரலாறையே கூட எடுத்து விட்டு ராமர் கோயில் கட்டினாங்க அப்படின்னு பாசிட்டிவா வந்து குழந்தைகள்கிட்ட நியூஸை கொண்டு போறாங்களாம். இப்படி வந்து மாத்துறாங்க. இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம வந்து சாவர்கரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு பாசிஸ்ட் என்பவர் தனது நிழலை பார்த்து கூட பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து சங்கிகள் வந்து என்னதான் வந்து இதெல்லாம் பேசினாலும் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வரலாறு என்பது வந்து இப்படிப்பட்ட முன்னோடிகளைத்தான் கொண்டிருக்கிறதே தவிர, பகத்சிங்கை போல இன்னும் பல வரலாற்றில் வந்து அறியப்படாத பல புரட்சியாளர்கள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களோட சாவர்கரை வந்து நம்ம இணை வைத்து பார்க்க முடியாது. அதனால சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு அதை உதாரணம் காட்டுவது என்பதற்கு வந்து இப்படிப்பட்ட வரலாற்று பின்புலத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சாதாரண ஊர் பேர் தெரியாதவங்கள்லாம் சிறையிலேருந்து கஷ்டப்பட்டாங்களே தவிர, அவங்க யாரு நாங்கள் வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறோம், மன்னராட்சியை ஏற்றுக்கிறோம், பிரிட்டிஷ் அரசியலமைப்பை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி வந்து கடிதம் வந்து எழுதலை. அப்படி பல பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விடுதலை போராட்டத்தையே எதிர்க்கிறாரு. தேவையில்லாத போராட்டம், இந்துக்கள் வந்து அதுல கவனம் கொடுக்காதீங்க, அதுல பங்கெடுக்காதீங்க. இது சொன்னோன்னா ஞாபகம் வருது. இப்ப என்னுடைய தாத்தா வந்து ராஜாஜி தலைமையில வந்து வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். அவர் கூட சின்ன தாத்தாவும் போயிருக்கிறார். சின்ன தாத்தா வந்து மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வந்து வெளியே வந்துடுறாரு. எங்க தாத்தா வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்காம 2 வருஷம் ஜிரையை முடிச்சுட்டு வந்து ஜெயில் தண்ணி முடிச்சு விட்டு தான் வந்து வராரு. இது மாதிரி வந்து இந்தியா முழுவதும் அறியப்படாத எவ்வளவு பேர் வந்து இருந்திருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து இப்படி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதல, எதிராகவும் மாறல. இவர் இந்துத்துவ சாயல் கொண்ட சுதந்திர போராட்ட வீரராக அறியப்பட்டு பின்னாடி வந்து பிரிட்டிஷாருடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற ஒரு சங்கியாக வந்து ஒரு துரோகியாவே மாறிட்டாருன்றீங்க. ஆமா, மாறி போனார். இதுதான் வந்து சாவர்கர் வரலாறு. இந்த வரலாற்றை அவர்கள் இன்று எடுப்பதற்கு காரணம், சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நம்ம பக்கம் வந்து ஆள் இல்லையன்றதுக்காக அவர்கள் சாவர்கரை வந்து பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டாலும் சாவர்கரையும் பகத்சிங்கையும் நீங்க வந்து இணை வைத்து பார்த்தால், யார் இந்தியாவின் இளைஞர்களுக்கு முன்னோடி? இப்ப பஞ்சாப் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க இல்லையா? அந்த இதுக்கு போயிருக்கும் போது பார்த்தேன். அங்க திக்ரி பார்டர், சிங்கு பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகத்சிங் படம் தான் இருக்கு. டிராக்டர் வந்து பகத்சிங் படம் தான் இருக்குதே தவிர அப்படிப்பட்ட முகமெல்லாம் சாவர்கருக்கு வந்து இல்லை. அதனால பகத்சிங் இன்றும் இளைஞர்களால் நினைவு கூறப்படுகிறார். சாவர்கர் வந்து எப்படி ஒரு ஆளுமை வந்து காணாமல் போய் எதிரியாக மாறிவிட்டார் இந்திய மக்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான உதாரணமாக சாவர்கர் வந்து திகழ்கிறார். நிறைய வரலாற்று தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.